தாமரை சின்னத்தில் 39 தொகுதிகளிலும் போட்டியிடுவோம் என்று அண்ணாமலை சொன்னார். 39 தொகுதிகளிலும் இவர்கள் போட்டியிட்டால் நாம் வாக்கு செலுத்துகிறோம் அல்லவா, அந்த பேலட் யூனிட்டில் மேல தேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்ற அடிப்படையில் பாஜக சின்னமும் வேட்பாளரும் முதலிடத்தில் இருப்பார்கள். அடுத்த இடம் மாநில கட்சிக்கு வரும் அல்லது காங்கிரஸ் கட்சி நிற்கும். மூன்றாவது இடத்தில் அஇஅதிமுக நிற்கும். நாலாவது இடத்துல நாம் தமிழர், அதற்கு பிறகு சுயேட்சைகள் வரும். இந்த ஓட்டு டிரான்ஸ்பர் பண்றதுக்கு அவங்களுக்கு முக்கியமா எல்லா வேட்பாளர்களும் ஒன்னாவது சின்னத்தில் நின்னா நல்லா இருக்கும். இதுதான் பாஜகவினுடைய இவிஎம் தொடர்பான களவு தந்திரம். வெளிப்படையா இந்த திருட்டுத்தனத்தை பாஜக பண்ணுது. ஆனா இது வெளிப்படையா செய்தியா வெளில வரல, இப்பதான் இது வெளியில வருது. எவ்வளவு பெரிய தயக்கம் பாருங்க. இங்க இருக்கக்கூடிய பத்திரிகைகள், தொலைக்காட்சிகள், இவங்களுக்கு எல்லாம் தெரியாதா எதனால ஓபிஎஸ் மேடைக்கு ஏறலன்ட்டு? எதுக்காக டிடிவி தினகரன் மேடைக்கு வரலன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியாதா? நம்ம வேலை என்ன? உண்மையை சொல்றது. அது எவ்வளவு ரகசியமா இருந்தாலும் தோண்டி எடுத்து சொல்றது. அதுக்கு தானே ஊடகம்னு பேரு. அதுவா வெளியில வரட்டும்ன்றதுக்கு பேர் ஊடகம் தேவையில்லையே. நாம் தமிழர்ல இருந்துட்டு ஒரு 50%, இங்க மேல இருக்கக்கூடிய அஇஅதிமுக இருந்து ஒரு 50%, அதுல ஒரு 80, இதுல ஒரு 40 தூக்கி மேல போட்டா என்ன ஆகும்? 50 170 ஆயிடுச்சா? ரெண்டாவது கட்சி ஆகி போச்சா பாஜக? அப்புறம் ஒரு பூத்துல 5 ஓட்டு, 4 ஓட்டு, 7 ஓட்டு, 10 ஓட்டுன்னு வாங்கக்கூடிய அவங்கள இருந்துட்டு கொஞ்சம் ஓட்டுகளை அப்படியே தூக்கி மேல போட்டோம்னா 190, கிட்டத்தட்ட 200 ஓட்டு வந்துருச்சா? திமுக நெக் டு நெக் ரேஸ், கடும் போட்டி நிலவுகிறது. எங்க கடும் போட்டி நிலவும்? இப்படிதான் கடும் போட்டி நிலவும். எடப்பாடி பழனிசாமி அணி படுதோல்வியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. ஏன்னா உழுத ஓட்டுல பாதி உருவியாச்சு. இவங்க 10% ஆயிடுவாங்க, அவங்க 20% ஆவாங்க. அப்ப அந்த கருத்து கணிப்புல சொன்னது சரியா வந்துருச்சா? நாம் தமிழர் கட்சியை காணவில்லை, அண்ணாமலை சிரிப்பு, இதெல்லாம் போடுவாங்க. அப்ப இங்கேயே பாஜக மிக குறைவான அளவுக்கு வாக்கு சதவீதம் பெற்றிருக்கக்கூடிய இந்த மாநிலத்திலே இவ்வளவு துணிச்சலா இவங்க இதில் ஈடுபடுறாங்கன்னா அவங்களுக்கு 20%, 25% ஓட்டு இருக்கிற இடத்துல எப்படி ஈடுபடுவாங்க? ஊடகம், கார்ப்பரேட், அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். வணக்கம் தோழர்களே. ரோஸ்டர் செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் ஏற்கனவே கூறியிருந்தேன், தனது கூட்டணி கட்சிகள் அனைத்தும் தாமரை சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்று பாஜக வலியுறுத்தி வருகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை தங்கள் தலைமையில் தான் கூட்டணி என்று சொல்லிக் கொண்டிருந்த பாஜக இப்பொழுது மற்ற தன்னோடு கூட்டணி சேர வருகின்ற கட்சிகளினுடைய அடையாளத்தை கூட அழித்துவிடும் வகையில் அவர்களையும் தாமரை சின்னத்தில் போட்டியிட வற்புறுத்துகிறது. அதாவது தாமரை சின்னத்தை அவர்கள் மீது திணிக்கிறது என்று ஒரு வாரத்திற்கு மேலாக நான் சொல்லியிருந்தேன். அதன் காரணமாகத்தான் ஓபிஎஸ்ஓ அல்லது டிடிவி தினகரனோ பிரதமர் மோடி பேசிய பல்லடம் கூட்டத்தில் மேடை ஏறவில்லை என்பதையும் நான் தெரிவித்திருந்தேன். இப்பொழுது அந்த செய்தி உண்மையாகி இருக்கிறது. நேரடியாகவே இந்த கேள்வியை செய்தியாளர்கள் கேட்கும் பொழுது ஓபிஎஸ் எந்த சின்னத்தில் போட்டியிடுவீர்கள் என்று செய்தியாளர்கள் கேட்டதற்கு அதை பின்னால் சொல்வோம், தாமரை சின்னத்தில் போட்டியிடுவீர்களா அதன் பின்னால் சொல்வோம் என்று சொல்லிவிட்டு அவர் அமைதி காத்திருக்கிறார். தாமரை சின்னத்தில், சின்னம் இல்லாத ஓபிஎஸ் தரப்பு தாமரை சின்னத்தில் போட்டியிட வற்புறுத்தும் பாஜக என்ற தலைப்பில் அந்த செய்திகள் எல்லாம் வந்திருக்கின்றன. அது மட்டுமல்ல, இன்னொன்றும் இங்கே முக்கியம். இதே போல அவர்கள் டிடிவி தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தையும் வற்புறுத்துவதாகவும் அவர்களும் உறுதியாக மறுத்துவிட்டதாகவும் செய்திகள் வருகின்றன. எனவே இவ்விரு கட்சிகளும் தாமரை சின்னத்தில் போட்டியிடாத நிலையில், அவர்கள் சுதந்திர சின்னங்களில் போட்டியிட முன்வருகின்ற நிலையில், ஏன் அதிமுகவுடன் மீண்டும் உறவை புதுப்பித்துக் கொள்ளக்கூடாது என்கின்ற அடிப்படையில் இப்பொழுது அதிமுகவிற்கு எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய அஇஅதிமுகவுடன் பேச்சுவார்த்தையை ரகசியமாக தொடங்கி உள்ளதாகவும் செய்திகள் வருகின்றன. என்ன காரணம் என்றால், தாமரை சின்னத்தில் 39 தொகுதிகளிலும் போட்டியிடுவோம் என்று அண்ணாமலை சொன்னார். 39 தொகுதிகளிலும் இவர்கள் போட்டியிட்டால் நான் ஏற்கனவே கூறியபடி அந்த பேலட் யூனிட்டில் நாம் வாக்கு செலுத்துகிறோம் அல்லவா, அந்த பேலட் யூனிட்டில் மேல தேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்ற அடிப்படையில் பாஜக சின்னமும் வேட்பாளரும் முதலிடத்தில் இருப்பார்கள். அடுத்த இடம் மாநில கட்சிக்கு வரும் அல்லது காங்கிரஸ் கட்சி நிற்கும். மூன்றாவது இடத்தில் அஇஅதிமுக நிற்கும். நாலாவது இடத்துல நாம் தமிழர், அதற்கு பிறகு சுயேட்சைகள் வரும். இந்த ஓட்டு டிரான்ஸ்பர் பண்றதுக்கு அவங்களுக்கு முக்கியமா எல்லா வேட்பாளர்களும் ஒன்னாவது சின்னத்தில் நின்னா நல்லா இருக்கும். இதுதான் பாஜகவினுடைய
இவிஎம் தொடர்பான களவு தந்திரம், ஓகே, திருடுற ஸ்ட்ராட்டஜி. எனவே தான் அவங்க வற்புறுத்துறாங்க. இது அவங்க கிட்டலாம் பேசியிருப்பாங்க. இந்த பாருங்க, அது டிடிவி தினகரனுக்கு நல்லாவே தெரியும் இவங்க எப்படி திருடுவாங்கன்னு. ஏன்னா 2019 தேர்தலில் 22 லட்சம் வாக்குகளை பெற்றும் கூட கிட்டத்தட்ட 2000 வாக்குச்சாவடியில் அவருக்கு ஒரு ஓட்டு கூட இல்லை. எல்லாத்தையும் வழிச்சு தூக்கி மேலே போட்டாங்க. ஏன்னா இவர் பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத கட்சி. இதே தான் சீமானுக்கு ஏற்பட்டுச்சு. ஆனால் அவர் உணரல. வந்த வரைக்கும் 4% ஓட்டு கூட வந்துச்சுல்ல, பரவாயில்ல அப்படின்ட்டு அவர் பேசாத இருந்துட்டாரு. இது ஒவ்வொரு தேர்தலையும் நடக்கிறது. ஏதாவது ஒரு பங்கு நடந்து கொண்டே இருக்கும். அந்த சுயேட்சைகளுடைய வாக்குகள் எல்லாம் அப்படியே மொத்தமாக வடிச்சு தூக்கி போட்டுருவாங்க. இதுதான் சுப்பிரமணிய சாமிக்கு 1999 தேர்தலில் நடந்துச்சு. முழுசா தூக்கி போட்டாங்க. பல பூத்தில் எனக்கு வந்துட்டு ஒரு ஓட்டு கூட இல்லையா. அது எப்படி? அங்கே என்னோட பூத் ஏஜென்ட் கூட ஓட்டு போடலை, அவருடைய குடும்பம் கூட ஓட்டு போடலான்னு டெல்லி நீதிமன்றத்தில் புலம்புனார். அதுக்கப்புறம் தான் அவரே கேஸே கொண்டு போனார் உச்ச நீதிமன்றத்துக்கு. ஆக நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், வெளிப்படையாக இந்த திருட்டுத்தனத்தை பாஜக பண்ணுது. ஆனால் இது வெளிப்படையாக செய்தியாக வெளில வரல, இப்போ தான் இது வெளியில் வருது. எவ்வளோ பெரிய தயக்கம் பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகள், தொலைக்காட்சிகள், இவங்களுக்கெல்லாம் தெரியாதா எதனால் ஓபிஎஸ் மேடைக்கு ஏறலன்ட்டு? எதுக்காக டிடிவி தினகரன் மேடைக்கு வர்றேன்னு இவங்களுக்குலாம் தெரியாதா? தெரியும். எல்லாம் அவங்களோட கை கோத்துருக்குறாங்க. அதாவது பாஜக முன்னெடுக்கும் தீவினையின் தோழர்கள் இவர்கள், மீடியாக்கள். இது அப்பட்டமாக சொல்லித்தான் ஆகணும். நம்ம ஒரு ஊடகவியலாளர், நான் ஒன்று இதெல்லாம் பற்றி பேச மாட்டேன். அதெல்லாம் ஊடக தர்மமா? அது உன் வேலை என்ன? நம்ம வேலை என்ன? உண்மையை சொல்கிறது. அது எவ்வளோ ரகசியமாக இருந்தாலும் தோண்டி எடுத்து சொல்கிறது. அதுக்கு தானே ஊடகம்னு பேர். அதுவாக வெளியில் வரட்டுன்றதுக்கு பேர் ஊடகம் தேவையில்லையே. என்னைக்கு அவங்க வந்துட்டு கூட்டணி போடுறாங்களோ அன்னைக்கு தெரிவிச்சு போகிறாங்க. எல்லாரும் ஒன்றா உட்காந்துட்டு நாங்கள் எல்லாம் ஒன்றாக தாமரை சின்னத்தில் தான் போட்டியிடுவோம், தேசத்தின் ஒற்றுமையை காக்க, மோடி பிரதமராக அப்படின்னு குழந்தைங்க மாதிரி சொல்லிட்டு போகும்போது செய்தி போடுறதுக்கு பத்திரிகைகள் தேவையான்னு, டெலிவிஷன்கள் தேவையான்னு முன்னாடியே சொன்னா தானே. ஏன் சொல்ல மறுக்கிறாங்கன்னா, அது ஒரு விவாத பொருளாகி, இந்த மாதிரி ஐயநாதன்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு முன்னாடியில இருந்தே, அதான்டா கதை அப்படின்னு மக்கள் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்றதுனால அவங்களும் மறைக்கிறாங்க, இவங்களும் மறைக்கிறாங்க. பாஜகவும் மறைக்குது, அவங்களோட கூட்டணி சேர்ந்து ஏமாற்றத்தில் இருக்கக்கூடிய ஓபிஎஸ் டிடிவி தினகரனும் மறைக்கிறாங்க, தொலைக்காட்சிகளும் பத்திரிகையாளர்களும் மறைக்கிறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப இங்கேயே பாஜக மிக குறைவான அளவுக்கு வாக்கு சதவீதம் பெற்றிருக்கக்கூடிய இந்த மாநிலத்திலே இவ்வளவு துணிச்சலா இவங்க இதில் ஈடுபடுறாங்கன்னா, அவங்களுக்கு 20% 25% ஓட்டு இருக்கிற இடத்துல எப்படி ஈடுபடுவாங்க? யோசிச்சு பாருங்க. அதனால தான் நான் அந்த கணக்கு நான் சொன்னேன். என்ன கணக்கு? ஏற்கனவே அதை பார்க்காதவங்களுக்காக இப்போ சொல்றேன். ஒரு பூத்தில் அதிகபட்சம் 800 ஓட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் 60 to 70% ஓட்டு போலாக போகுது. 8 6 48, 8 5 40, 520, 65% ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 520 வாக்குகள் உள்ளபடியே தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு அந்த 520 வாட்டில் 50 ஓட்டு விடும், இல்லாட்டி 40 ஓட்டு விடும். அவ்வளோதான். அதிகபட்சம் இவங்க சொல்லக்கூடிய டபுள் டிஜிட்டில் விழுந்துச்சுன்னா 40-50 ஓட்டு விடும். அவ்வளோதான். அடுத்தபடியாக திமுக அது நின்றுச்சுன்னா, இல்லை காங்கிரஸ் எப்படி நின்னாலும் அவங்க ஒரு கூட்டணி, அவங்க 200 to 250 ஓட்டு வாங்கிடுவாங்க. பாதிக்கு பாதி, 45% வைங்க. அடுத்தபடியாக அஇஅதிமுக இருக்கும், அவங்க 150 to 170 ஓட்டு வாங்கிடுவாங்க. அடுத்தபடியாக நாம் தமிழர் இருக்கும், 80 to 90 ஓட்டு வாங்குவாங்க. நல்லா கவனிங்க, நாம் தமிழர்லேருந்துட்டு ஒரு 50%, இங்கே மேலே இருக்கக்கூடிய அஇஅதிமுகலேருந்து ஒரு 50%, அதில் ஒரு 80, இதில் ஒரு 40 தூக்கி மேலே போட்டால் என்ன ஆகும்? 50 170 ஆயிடுச்சா? ரெண்டாவது கட்சி ஆகி போச்சா பாஜக? அப்புறம் ஒரு பூத்துலேயே 5 ஓட்டு 4 ஓட்டு 7 ஓட்டு 10 ஓட்டுன்னு வாங்கக்கூடிய அவங்களில் இருந்துட்டு கொஞ்சம் ஓட்டுகளை அப்படியே தூக்கி மேலே போட்டோம்னா 190, கிட்டத்தட்ட 200 ஓட்டு வந்துருச்சா? திமுக இவங்களும் நெக் டு நெக் ரேஸ் எண்ணும் போது சொல்லுவாங்க, அப்படியே கடும் போட்டி நிலவுகிறது. எங்க இருந்த கடும் போட்டி நிலவும்? இப்படிதான் கடும் போட்டி நிலவும். படுதோல்வி அதிமுக எடப்பாடி பழனிசாமி அணி படுதோல்வியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. ஏன்னா உழுத ஓட்டில் பாதி உருவியாச்சு. என்ன ஆகும்? இவங்க 10% ஆயிடுவாங்க, அவங்க 20% ஆவாங்க. அப்போ இந்த கருத்து கணிப்பில் சொன்னது சரியா வந்துருச்சா?
நாம் தமிழர் கட்சியை காணவில்லை, அண்ணாமலை சிரிப்பு, இதெல்லாம் போடுவாங்க. இதுக்கு பேரு ஊடகம், ஊடக தர்மம். இதெல்லாம் நடக்காததா? இந்த நாட்டில் நடந்தது இல்லையா? அதான் 2 உதாரணம் சொன்னேன். ஒன்று சுப்பிரமணிய சாமியினுடைய வாக்குகள், இன்னொன்று டிடிவி தினகருடைய அம்மா மகள். 22 லட்சம் ஓட்டு தமிழ்நாடு முழுவதும் வாங்கின அந்த கட்சி இந்த மாதிரி பல பூத்தில் வந்துட்டு வாக்கு இல்லாத போச்சு. அழுதே இருக்காங்க ஒரு சில பூத் ஏஜென்ட் எல்லாம் வாக்கு என்ற இடத்துல. ஐயோ நாங்கள் போட்ட ஓட்டெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்ட்டு. ஏன் கன்னியாகுமரியில் கிட்டத்தட்ட 40-48 கிராமங்களில் இருக்கக்கூடிய 52,000 ஓட்டு காணா போல போடுற அன்னைக்கு எங்கே போச்சு எல்லாம்? அதுக்கு ஏதாவது தேர்தல் ஆணையம் விளக்கம் கொடுத்துச்சா? நாடு முழுவதும் 12,70,00,000 வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கினாங்களே, ஏதாவது பேசிச்சாது? இல்லை என்ன இடத்துலலாம் வாக்கு டிஃபரன்ஸ் வந்தது, அது விஷயமா வழக்கு இருக்குது, அந்த வழக்கை நீதிமன்றம் விசாரிச்சுதா? எதுவுமே இல்லை. அதனால தான் சொன்ன இவிஎம் ஒரு இருட்டறை. அதில் யார்கிட்ட திருடுறாங்கன்னு தெரியாது. அமெரிக்காவில் ஒரு தடவை பவர் ஃபெயிலியர் ஆச்சான். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பவர் வந்துடுது, எல்லாம் ஒரு 15-20 நிமிஷத்தில். ஏகப்பட்ட இடத்துல திருடு. கரண்ட் கட் ஆயிடுச்சுல்ல, அவனும் போது கொள்ளையடிச்சுட்டான். அப்போ தான் அந்த சமூகத்தினுடைய யோக்கியதை, அந்த லைட்டு போன உடனே மீண்டும் லைட்டு வந்த உடனே அந்த வெளிச்சம் போட்டு உலகத்துக்கே காட்டுச்சு. தான் ஜப்பான் போன்ற இடங்களெல்லாம் பவர் ஃபெயிலியரே ஏற்பட்டதில்லை. நமது நாட்டில் தான் பவர் ஃபெயிலியர் அப்படின்றது இயல்பான வாழ்க்கை, அது இயல்பு நிலை. சரிதானே? எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளோ முக்கியமானது வாக்குரிமை, எப்படி திட்டமிட்டு திருடுறாங்க பாருங்க. சீமான் சொன்னார், என்னை விட நீ ஒரு ஓட்டு வாங்கி காட்டு, நாம் தமிழரை விட, நான் அரசியல் ஓட்டே ஓடிடுறேன் அப்படின்னாரு. இவர் உடனே சொல்றாரு, யார்? அண்ணாமலை, ஒரு ஓட்டு இல்லை அண்ணே, 30% வாங்குவானே உங்களை விட அப்படின்றாரு இவர். உடனே அங்கே இருக்கிறவங்க, அட எப்படின்னா நீங்கள் வாங்குவீங்க? எந்த பத்திரிகையாளரும் கேட்கல. ஏன்னா பத்திரிகையாளருடைய வேலை அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மைக்கை நீட்டணும், அவர் சொல்கிறதெல்லாம் குறித்து வச்சுக்கிட்டு அப்படியே எடுத்து ஒளிபரப்பு பண்ணால் ஊடக தர்மம். இதுக்கு பேர் பிழைப்பல்ல, மானம் கெட்ட பிழைப்பு. சாரி, இது வேறு வழியில் அப்படிதான் சொல்லணும். தேர்தல் ஆணையர் வராரு, அவர்கிட்ட இந்த மாதிரி இவ்வளோ பெரிய டவுட்டுங்க இவிஎம் மேலே இருக்க, இதை எந்த இடத்துல நீங்கள் அட்ரஸ் பண்ணியிருக்கீங்க நீங்கள் சொல்லுங்க. யாரும் கேட்கலைங்க. அப்புறம் நிறைய கட்சிகள்லாம் போய் சொல்லியிருக்காங்க, அந்த விவிபேட்டில் பதிவாகிற அந்த சீட்டுகளை வந்துட்டு எடுத்து வாக்காளர்கிட்ட கொடுக்கணும், அதை எடுத்தாந்துட்டு அவங்க ஒரு தனி பெட்டியில் போடணும்ட்டு இந்தியா கூட்டணி சொல்லியிருக்கேன். நீங்கள் தானே தலைமை தேர்தல் ஆணையர் சஞ்சீவ்குமார் அவர்களே, இதற்கு என்ன பதில்? ஏன் இதற்கு தயங்குகிறீர்கள்? எதையும் எந்த கேள்வியுமே கேட்கல, அந்த பதிலும் வரல. இருட்டறையில் உள்ளதடா ஊடக உலகம், நாடு வெளிச்சத்தில் இருக்குது, எல்லாத்தையும் மோடி தான் செய்யறாரு. நீங்க அடிமையாக தயாரா இருக்கீங்க, இதான் முக்கியம். அடிமைப்பட்ட ஊடகம், அடிமைப்படுத்தப்படும் நாடு, சூத்திரம் இவிஎம், பாஜக சிரிப்பு, இவ்வளவுதான். இதற்கிடையே இன்னொரு வீடியோ ஒன்று உலக வரதை நீங்க பார்க்கலாம். வட இந்தியாவில் ஒரு பொறியாளர் ப்ரோக்ராம் பண்ண இந்த விவிபேட்லையும் மோசடி பண்ணலாம் அப்படின்றத வந்துட்டு பொதுமக்கள் மத்தியில் அவரே ஏற்பாடு பண்ணி, ஒரு பேலட் யூனிட் ஏற்பாடு பண்ணி, விவிபேட்டை ஏற்பாடு பண்ணி, எப்படி 3 ஓட்டு போட்டிங்கன்னா 2 ஓட்டு வாழைப்பழத்துக்கு போகுது, வாழைப்பழம் தான் வாழைப்பழத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு ப்ரோக்ராம் நான் பண்ணியிருக்கேன் பாருங்க. எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறீங்களோ அப்படி தான் அது கட்டாயி விடும். ஏன்னா உங்களுக்கு 7 செகண்டு தான், அதுக்குள்ளே அது உள்ள அந்த லைட் ஆஃப் ஆகிடும். யோக்கியம் பாருங்க, எல்லா இடத்துலையும் கரண்ட்டு கட்டு தான். அது ஏன் கொஞ்சம் நேரம் பளிச்சுன்னு இருந்தால் அதுவும் ஒரு டல்லாக எறிகிற மாதிரி. அப்புறம் அந்த கட்டாயோட ரிசீட்டில் சீரியல் நம்பர் இருக்காது. அப்புறம் கட்டாயோட ரிசீட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெர்மல் பிரிண்டிங், அதில் அந்த பிரிண்டிங் ரொம்ப நாள் நீடிக்காது, அதுவே வேனிஷ் ஆகிடும். மாய்மால வேலைகள் தேர்தல் ஆணையம் செய்கிறது. இது ரொம்ப சுதந்திரமான அமைப்புன்னு சொல்லிட்டு இதுக்கு சர்டிஃபிகேட் வேற நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் கொடுக்குது. என்ன கேவலம் பாருங்க இந்த நாட்டில். நல்லது, அடுத்த தேர்தல் முடிவு வரத்தான் போகுது. அது மக்களினுடைய எதிர்பார்க்க எதிராக வரக்கூடிய நிலை ஏற்பட்டால் அப்ப தெரியும் அந்த நாட்டு மக்கள் ஒன்றும் தெரியாதவங்களா, பாஜக புத்திசாலியா, மோடி புத்திசாலியா, மக்கள் புத்திசாலியான்றது தெரியும்.
எந்த திருடனும் கோபத்தை எதிர்கொள்ள மாட்டான், எந்த திருடனுக்கும் கோபம் வராது. பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்களே, இந்த காணொளி சரியானது என்று பட்டால் நீங்கள் கருத்து தெரிவியுங்கள், பரவலாக பகிருங்கள். எவ்வளவு தூரம் அழுத்தம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் அழுத்தம் கொடுப்போம். நாங்கள் எல்லாம் பரவலாக போயிட்டு பரப்புரை செய்துட்டு வர்றோம். எல்லா விடத்தையும் மக்கள்கிட்ட எடுத்து சொல்கிறோம். மக்கள் தானே எஜமானர்கள், ஜனநாயகத்தில் செஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த காரியத்தை உங்களால் என்றளவு நீங்களும் செய்யுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.